புவனேஸ்வரோட அவதானிப்பு இந்த ஷார்ட் ஃபிலிமை இப்போ எனக்கு பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. உண்மையிலேயே ஒரு சிறுகதைக்குரிய ஒரு செறிவான அம்சங்களோட வாழ்வில் நிகழக்கூடிய ஒரு எதிர்பாராத ஒரு முரண் அல்லது ஒரு நிகழ்வு மிக அழகாக இந்த படம் சித்தரிக்கிறது. இதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம்னு சொன்னிருந்தால் கூட அது ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கான பல்வேறு விதமான இயல்புகளோடு அது இருக்குன்னு சொல்லலாம். ஒரு அமைதியான நீரோடையாக நம்ம வாழ்க்கையில் போயிட்டுருக்க பல விஷயம், ஒன்று கடந்த காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்னாலேயோ அல்லது எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயங்கள்னாலேயோ எங்கேயோ அது கலங்கிடலாம் வந்துட்டு. அப்போது நம்ம அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு கடந்த காலமோ ஒரு எதிர்காலமோ இருக்கிறது தான் பிரச்சனை. இந்த முரண்களுக்கு நடுவில் தான் நம்முடைய அன்றாடம் என்பது ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்குற போது நான் இதுக்கு மேலே இதை பற்றி சொன்னால் அது ஒரு ஸ்பாய்லர் ஆகிருக்கலாம். ஆனால் இந்த கதைக்குள்ளார மனித உணர்வுகளினுடைய மிக அழகான கவித்துவமான ஒரு காதல் உணர்வும் அதே சமயத்தில் அது காற்றடித்தால் கலைந்து விடக்கூடிய ஒரு நிச்சயமற்ற தன்மையோடு தான் அது இருந்து கொண்டிருக்கிறது. யாருடைய வாழ்க்கையில் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நிகழலாம் என்கிற அந்த கூற்றிற்கேற்ப இந்த கதை ஒரு எதிர்பாராத திருப்பம் என்று சொல்ல முடியாது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு வடிவத்தில் நிகழக்கூடிய ஒரு திருப்பத்தோடு உணர்ச்சிகளினுடைய ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்புகளை இந்த படம் சித்தரிக்கிறது. அவர் புவனேஸ்வர் அவர் திரைப்படங்கள் இயக்கவும் இது போன்ற பல ஆழமான செறிவான படங்களை அவர் இயக்க வேண்டும் என்றும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் அவரை வாழ்த்துக்கிறேன்.